அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம அனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 54. அனுமனுடைய கீர்த்தியை, அவன் பிறப்பின் பின்னால் உள்ள ரகசியங்களை ஜாம்பவான் முதல் ஒவ்வொருவரும் பேசியபடி இருக்க, ராமனின் எண்ணமோ மறுநாள் நிகழவிருக்கும் ராவண யுத்தம் தொடர்பாகவே இருந்தது. ராவணன் ஒரு பரம சிவபக்தனாகவும் பெரும் வீரனாகவும் ஈஸ்வர பட்டமே பெற்றுவிட்டவனாகவும் இருந்த போதிலும் தோல்விக்கு அஞ்சும் பெரும் கோழையாக அவன் இருப்பதும், அதனாலேயே ராமனோடு புரியும் யுத்தத்தில் யுத்த நெறிமுறைகளை பற்றிய பிரஜையே இல்லாமல் ஒரு மிருகமானது தன் எதிரியை வீழ்த்த எல்லாவித உபாயங்களையும் கைக்கொள்வது போல் அவன் செயல்படுவதையும் உணர்ந்த ராமன், இந்த நெறியில்லாத யுத்தத்தை இனி அதற்குரிய மாய நெறிக்கு உட்பட்டு சந்தித்தால் மட்டுமே ராவணனை அழிக்க முடியும் என்பதையும் அவ்வேளையில் சிந்தித்து உணர்ந்தான். அதற்கேற்பவே மறுநாள் யுத்தமும் நிகழத் தொடங்கியது. ராமபிரான் இம்முறை ராவணனை வீழ்த்துவது உறுதி என்பது அசுரர்கள் முதல் தேவர்கள் வரை சகலருக்கும் தெரிந்துவிட்டது. இதில் மிகுந்த மகிழ்வை அடைந்தவன் இந்திரன் தான். தேவர்களின் தலைவனான இந்திரன் ராவணனால் மிகவே மனம் நொந்து போயிருந்தான். அமர வாழ்வு என்னும் மரணமில்லா பெருவாழ்வோடு தேவர்களின் தலைவனாகவே திகழ்ந்த போதிலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்னும் பொழுது அதை தடுத்து நிறுத்தும் வல்லமை சிலர் வரையில் இந்திரனுக்கு இல்லாது போய்விட்டது. அவர்களில் ராவணனும் ஒருவன். அதனாலேயே ராவணன் இந்திர மகளிர்களில் ஒருத்தியான ரம்பையை நாசம் செய்த பொழுதும் இந்திரனால் அவனை எதுவும் செய்ய இயலவில்லை. இதனால் ராவணனுக்கு என்று அழிவு ஏற்படும், அவன் என்று ஒழிக்கப்படுவான் என்று காத்திருந்த நிலையில் அந்த நாளும் வந்துவிடவே இந்திரன் தன் மகிழ்வை தெரிவிக்கும் விதமாகவும் நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் இந்திரலோகத்து ரதம் ஒன்றை ராமபிரானுக்கென அனுப்பி வைத்தான். அதில் ஏறியே ராமபிரான் யுத்த காலத்திற்கு செல்ல வேண்டும், ராவணனையும் வீழ்த்த வேண்டும் என்பது இந்திரனின் விருப்பம். அந்த ரதத்தை எவராலும் அழிக்க முடியாது, அப்படி ஒரு வலிமை அதற்கு இருந்தது. அதில் இந்திரலோகத்து அமிர்த கலச முத்திரை பொறிக்க பெற்ற கொடியும் பறந்து கொண்டு இருந்தது. அப்படி ஒரு ரதம் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து நிற்கவும் வானர வீரர்கள் அப்பொழுதே வென்றுவிட்டது போல ஜெயகோஷமிட்டனர். ராமனும் அதில் ஏறிக்கொண்டு ராவண யுத்தத்துக்கு தயாரானான். இந்த விஷயம் ராவணன் காதுக்கும் சென்றது. அந்த நொடியே ராவணனுக்கு தான் மாளப்போவது உறுதி என்றும் தெரிந்துவிட்டது. இருந்தும் என் உயிர் என்பது ஒரு செடியின் பூவையோ அல்லது ஒரு மரத்தின் கனியையோ போன்றதல்ல, சுலபமாய் பறிப்பதற்கு. அதிலும் மாயை என்னும் ஒன்றை நான் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவன். எனவே பிணமாக கிடக்கும்போது கூட அப்பொழுதும் எதிரே வெல்ல வழியுண்டா என்றே நான் பார்ப்பேன் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டான். இறுதியாக ஒரு மாய விளையாட்டை சீதை முன் செய்து பார்க்க தயாரானான். யுத்த பெருக்கைகளை முழங்க செய்துவிட்டு யுத்த களத்திற்கு வராமல் நேராக அசோகவனத்தில் சீதை முன் தான் சென்று நின்றான். அப்படி அவள் முன் செல்லும் பொழுது தன் மாயையால் ராம லட்சுமணர்களை உருவாக்கி அவர்களை கைதிகளைப் போல் கட்டி இழுத்து சென்று சீதை முன் நிறுத்தி எக்காலமிட்டு சிரிக்க தொடங்கினான். அதை பார்த்து சீதை நிலை குலைந்து போனாள். மாய ராம லட்சுமணர்களும் ராவணனிடம், ராவணா, எங்களை மன்னித்து விடு, எங்களை கொன்று விடாதே, சீதையை நீயே ஏற்றுக்கொள், நாங்கள் இந்த இலங்கைக்கு சீதையை தேடி வந்தது பெரும் பிழை, எங்களை மன்னித்து விடு என்று சீதை எதிரில் புலம்பி அழுதனர். ராவணனும் அவர்களிடம், இதை என்னிடம் கூறாதீர்கள், உங்கள் சீதையிடமே கூறுங்கள். அப்படியே யுத்த களத்தில் உங்களால் உயிரிழந்த என் வீரர்கள் அவ்வளோ பேரும் உயிர் பெற்று வந்துவிட வேண்டும். அதற்கான கட்டளையையும் என் சார்பாக இந்திரனுக்கு தெரிவியுங்கள். ராவணனா கொக்கா, என்னை வெல்வாரும் உண்டா இந்த உலகில்? ஆஹாஹா என்று இடியோசை கணக்காய் ராவணன் சிரித்தான். அது நிஜமாலுமே யுத்த களத்தில் ராமனை ஒட்டி நிற்கும் அவ்வளோ வீரர்களின் காதுகளிலும் விழுந்தது. அனுமனுக்கு உடனேயே ராவண செட்டை புரிந்துவிட்டது. பிரபோ, இது ராவண சிரிப்பு என்றான் அனுமன். ஆம், ஆனால் அவரால் இந்த நிலையிலும் சிரிக்க முடிகிறதே, அதுதான் ஆச்சரியம். அண்ணா, அணைய போகும் விளக்கு முன்னதாக பிரகாசமாக எரியுமாம், அப்படி ஒருவேளை இருக்குமோ? லட்சுமணன் கேட்டான். இல்லை, இதில் ஏதோ சதி இருக்க வேண்டும். சிரிப்பலை அசோகவன பகுதியிலிருந்து வருகிறது. அங்கே தான் அன்னையார் இருக்கிறார். ராவணன் அன்னையார் முன் தான் சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். யுத்த பெருகியை முழங்க செய்துவிட்டு யுத்தத்துக்கு வராமல் இவன் அங்கு என்ன செய்கிறான் என்கிற கேள்வியுடன் ஹனுமன் வானில் எகிரினான். அப்படியே அனைவர் முன்னிலும் ஒரு பறவையை போல பறந்து அசோகவனத்தில் சீதை இருந்த இடத்திற்கு சென்று இறங்கினான். அவ்வேளையில் சீதை கதறி எழுதபடி இருந்தாள்.
அனுமனை பார்க்கவும் அவளிடம் மாற்றம். அனுமனும் போலி ராமலட்சுமணர்களை அங்கு பார்க்கவும் விக்கித்து போனான். அனுமனை பார்த்த நொடி அந்த போலிகள் மறைந்தார்கள். ராவணனுக்கு கோபம் பீறிட்டது. ஏய் குரங்கே, திரும்ப வந்துவிட்டாயா என்று ஆக்ரோஷித்தான். அட பதரே, உன் மாய்மானத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? அசலை எதிர்க்க திராணி இல்லாது போய் இப்படியா இன்னமும் போலிகளை உருவாக்குவாய்? அன்னையே, இது இவன் நாடகம். தைரியமாக இருங்கள். இன்றோடு இவன் கதை முடியப் போகிறது என்றான் அனுமன். அந்த நொடி ராவணன் அனுமனை நோக்கி தன் திருஷ்டியை விடுவிக்க, அதில் சிக்கினால் மயக்குமர வேண்டி வரும் என்றுணர்ந்து வந்தது போலவே வேகமாக விண்ணில் ஏறி பறக்க ஆரம்பித்தான். வானில் ஏறிய வேகத்தில் மரியாதையாக யுத்த களத்துக்கு வா என்றான் தன் கர்ஜிக்கும் குரலில். இதையெல்லாம் மண்டோதரியும் பார்த்தபடி இருந்தாள். அவளுக்கு அப்பொழுதே உயிரை விட்டுவிட தோன்றியது. ஆனால் கணவன் இருக்க முன்னையூர் நீக்கிக் கொள்வது கற்புடைய பெண்டிற்கு இழுக்கு என்பதால் பல்லை கடித்துக் கொண்டாள். ராவணனும் தன் மிஞ்சியுள்ள மூலப்படையுடன் யுத்த களத்துக்கு வந்தான். தன்னை பின்னிறுத்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக களத்தில் இறக்கி வானரப்படை அவ்வளவையும் சர்வநாசம் செய்ய கட்டளையிட்டான். அவன் படை வீரர்களும் பாய்ந்தனர். ஆனால் அதுவரை மாயாஸ்திரங்களை பிரயோகித்திராத ராமபிரான் முதல் முறையாக தன் மோகனாஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை பிரயோகித்தார். அது அங்குள்ள அவ்வளவு வீரர்களையுமே ராமபிரானாக மாற்றி காட்டியது. திரும்பிய பக்கமெல்லாம் ராமர்கள். இதனால் ராவண வீரர்கள் தன் சக வீரனையே ராமனாக கருதி வாளால் வெட்ட, பதிலுக்கு அவனும் வெட்ட, சில நொடிகளில் வானர சேனைக்கு வேலையே இல்லாதபடி மூலப்படையை முற்றாக ராமனின் மோகனாஸ்திரம் அழித்துவிட்டது. இப்பொழுது ராவணன் மட்டும் தனித்து விடப்பட்டவன் போல் களத்தில் நின்றான். ஆனாலும் சரணடையவோ அல்லது தன் தவற்றை ஒப்புக்கொள்ளவோ அவனுக்கு மனம் வரவில்லை. அவனது அந்த தனித்த நிலையையும் ராமபிரான் கோதண்டத்துடன் கோதண்ட ராமனாக போர்க்கோளம் பூண்டு நிற்பதையும் விண்ணகத்திலிருந்த அத்தனை பேரும் பார்த்தனர். குறிப்பாக தேவர்கள் மலர் மாறி பொழிய காத்திருந்தனர். மிஞ்சி இருந்த அசுர வழி வந்தவர்கள் விக்கித்து போயிருந்தனர். சத்தியலோகம் முதல் கைலாயம் வரை அனைத்துலகங்களிலும் ராவணேஸ்வரன் அழியப் போகிறான் என்னும் எதிர்பார்ப்பும் மகாவிஷ்வின் அவதார நோக்கம் ஈடேறப் போவதன் புலகாங்கிதமும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இவ்வேளையில் ராவணன் ராமபிரானின் ரதத்தின் கொடியை வீழ்த்தும் விதமாக ஆபாத பிரயோசனம் செய்ததில் கொடியானது ஒடிந்து விழுந்தது. கொடியற்ற ரதத்தில் போரில் ஈடுபடுவது வீரர்கள் வழக்கமன்று. அந்த நொடியில் ராமனை அங்கிருந்து துரத்த ராவணன் புரிந்த தந்திரம் பலனளிக்கவில்லை. ராமபிரான் அனுமனை பார்க்க அவன் அந்த யுத்த களத்தில் இருந்த ஒரு பனைமரத்தை பிடுங்கி ரதத்தின் முன் நட்டு அதன் உச்சியில் தானே கொடியாக ஏறி அமர்ந்தான். இதை ராவணன் எதிர்பார்த்திராத நிலையில் வேறு வழியின்றி தன் வசம் எஞ்சியுள்ள ஆயுதங்களை பிரயோகிக்க தொடங்கினான். யுத்த களத்தையே தீக்குள்ளாக்கும் அக்னி ஆஸ்திரம் தான் முதலில் வந்தது. அதை ராமபிரானின் வருணாஸ்திரம் அணைத்து அடக்கியது. போர்க்களமே தெரியாதபடி அந்த காரம் சூழு வண்ணம் அந்த காராஸ்திரம் அடுத்து வந்தது. அடுத்த நொடி கொழுந்து விட்டெறியும் ஜுவாலையுடன் ராமபானம் புறப்பட்டு அதனுள்ளே இருந்து ஆயிரம் ஆயிரம் ஜுவாலம்புகள் களமெங்கும் பரவி இருளை துடைத்திருந்தன. ராவணன் முற்றாக பொறுமையை இழந்து தன் வசமுள்ள உயரிய அஸ்திரமான சூலாயுதத்தை பிரயோகித்தான். ராமபிரான் அந்த நொடியே ஆதிசக்தியை வேண்ட விண்ணிலிருந்து வந்த சூலாயுதத்தோடு ராவணனின் சூலாயுதம் கலந்து மறைந்தது. ராவணன் ஆயுதங்களை இழந்துவிட்ட நிலையில் தன் 10 சிரசை ஒரு சேர காட்டி இடி இடிப்பது போல் கர்ஜிக்க தொடங்கினான். ராமபிரான் அந்த 10 சிரசையும் தன் பாணத்தால் வீழ்த்தினார். ஆனால் அவை மீண்டும் முளைத்து நின்று திரும்பவும் சிரித்தன. ராவணனின் இடையராத அந்த போராட்டத்தை கண்டபடி இருந்த விபீஷ்ணன், பிரபோ, இனி சிரசுக்கு குறி வைக்காதீர்கள். மார்பில் உள்ள அவனது உயிர்நிலையான குண்டலாகாரத்தை அழியுங்கள். அப்பொழுதுதான் அவன் உயிர் பிரியும் என்றான். ராமனும் இம்முறை பிரம்மாஸ்திரத்தை அது நிமித்தம் எடுக்க அது ராவணன் மார்பை துளையிட்டு முடித்தது. அவனும் வேறற்ற மரம் போல அப்படியே பெயர்ந்து விழுந்தான். மாவீரன், பெரும் சிவபக்தன், சாமகானத்தால் அந்த ஈசனையே உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தியவன், தேவர் உலகையே பம்பரமாக சுற்றி விளையாடியவன், பெரும் கம்பீரன், உயிர் பிரிவதற்கு முன்வரை அடங்க மறுத்து போராடியவன், இறுதியில் பிரம்மாஸ்திரம் மார்பை தொலையிட மண்மேல் சரிந்து விழுந்தான். ஒரே ஒரு காரணம்தான், அதன் பெயர் காமம். சரிந்து விழுந்தவனின் உயிர் ஒன்றும் அவ்வளவு சுலபத்தில் பிரிந்து விடவில்லை. அப்பொழுதும் அகல மறுத்து துடித்தது. அது அடங்க என்ன வழி? அந்த நிலையிலும் அனுமனுக்கு தான் அந்த வழி புலப்பட்டது. துடித்தபடி மண்மிசை கிடக்கும் ராவணன் அருகே சென்ற அனுமன் குனிந்து அவன் காதுகளில் ராமநாமத்தை அழுத்தமான குரலில் கூறத் தொடங்கினான். ராம் ராம் ராம். அனுமனின் வாய் வழியாக வெளிப்பட்ட ராமநாமம் ராவணனின் உயிர் துடிப்பையும் அடக்கி
அவனது பிராணனும் பின்மிசை எழத் தொடங்கியது. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். வானர சேனை ஆர்ப்பரித்தது. அந்த ஜெயராம கோஷத்தை அனுமனும் விபீஷ்ணனும் பக்தி பரவசத்துடன் பார்த்தனர். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனுமன் காவியம் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.